ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரியில் திருப்பதி கோயில் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்துப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அவர் திருப்பதி சாமி எங்களை கூப்பிட்றாரு, அதனால நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்துருக்கோம். அதைத்தான் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் இப்போது நின்றுட்டுருக்கோம் கோயிலில். பாருங்கள், இந்த கொடி மரத்தில் என்ன சொல்கிறது, இந்த உப்பு காற்று, கடல் காற்று பட்டு அப்படியே அந்த வெங்கலத்தோட அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி இதாகிடுச்சு. சைடில் இது இந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் சைடில் வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே படி ஏறி தான் நம்ம மேலே வர்றது. பாருங்கள், கார்டன் வியூ எல்லாம் செமையாக சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வானத்தை தொட்டுட்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான வியூவு. கடலும் வானமும் சேர்ந்து அது பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு அழகான ஒரு அமைப்பு, சூப்பராக செமையாக இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பீங்க. விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு நாளாவது போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம திருப்பதியில் சாமியை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தரிசனம் பண்ணுவோம். இங்கே அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம விவேகானந்தா ராக் பார்க்கலாம், திருவள்ளுவர் சிலை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம், அப்புறம் இங்கே திருப்பதி சாமியை பார்க்கலாம். அந்த பக்கம் பகவதி அம்மன் கோயில் இருக்குது. எல்லாமே அந்த வியூ கரெக்டாக கிடைக்கிற ஒரு அழகான ஒரு பிளேஸு, சூப்பராக இருக்குது. நாங்களும் நல்லா ஈவினிங் டைமு செம காற்று, சூப்பராக அழகாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி நல்லா சாமியும் கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. எந்த ஒரு கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால சனிக்கிழமை கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் இது வரைக்கும் சனிக்கிழமை வந்ததில்லை. நான் வந்தது ஃபுல்லாகவுமே இல்லை சண்டே இல்லைன்னா வெனஸ்டே தான் வர்றது. ஸோ அதனால் எப்படி சனிக்கிழமை கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி தெரியலை. வேறு விசேஷ நாட்கள்லாம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலை சுற்றியுமே கோலம் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கோலமுமே அவ்வளோ அழகழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. சுற்றி சுற்றி கோலமாக தான் இருக்கும். பாருங்கள், இது இங்கே 2 அம்மம்மார் இருக்காங்க, ஆண்டாளும் அப்புறமா பத்மாவதி தாயாரும் இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் இந்த செடி எல்லாமே இந்த கோவில் வச்ச புதுசில் குட்டி குட்டி பிளான்ட்ஸாக இருந்துச்சு. இப்போல்லாம் பூக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு. அப்புறமா இங்கே திருவள்ளுவர் சிலைக்கும் கன்னியாகுமரி ராக்குக்கும் இடையில அந்த பிரிட்ஜ் ஏதோ கட்ட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கட்டினதுக்கு அப்புறமா பார்க்கல. இப்போ சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்க. குடுன்னு ஓடி போய் வாங்க போகியாச்சு. நான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே வாங்கியாச்சு. இங்கே இந்த வெண்பொங்கல் தான் கொடுப்பாங்க. கிடைச்சதையுமே ரொம்ப ஹாப்பி. போன வாட்டி நாங்கள் கோயிலுக்கு வந்தப்போ எங்களுக்கு பிரசாதம் கிடைக்கல, தீர்ந்து போச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போய் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஆனதுமே உள்ளேருந்து ஒரு போற்றி ஒரு பிளைட்டில் கிண்ணத்தில் பிரசாதம் வச்சு மேலே வெள்ளை துணி போட்டு மூடி அப்படியே உள்ளேருந்து பெருமாளே கொண்டு தந்தது மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கொண்டு கொடுத்தாங்க. பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னோம். எங்கள் 2 பேருக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரசாதம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு டைமில் பிரசாதம் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே இருந்துச்சு. ஸோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.